ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. என்னடா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே போல் இன்னும் கொஞ்சம் பேருக்கு எப்படி இருக்குன்னா வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் போட்டு ஏர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சின்ன ஒரு டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா வெப்சைட்டில் நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ண போகிறீங்களா இருந்தால் ஃபஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் எப்படி ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அது வந்து ஃபஸ்ட் அது இல்லாமலுக்கு உங்களுக்கு எந்த கண்டென்ட்ல சூஸ் பண்ணீங்க, எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா? அதில் டெக்னிக்கலாக பார்க்க போறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு டொமைன் தேவைப்படும், ஹோஸ்டிங் தேவைப்படும் சரியா? மற்றபடி எஸ்சிஓ சாஃப்ட்வேர்ஸ் இல்லை டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம் சரியா? ஸோ மேபி அதில் இருந்தும் உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரியுமானா நீங்கள் கண்டென்ட் எழுதி நீங்கள் ரேங்க் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸ் எடுத்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் சரியா? ஸோ இப்படி ஒரு கான்செப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ண போறேன்னா பட் என்கிட்ட வந்துட்டு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு செல் பண்ண போகிறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக அப்ரூவ் ஆன சேனல் உண்டு சரி, ஐ மீன் ரீசெண்டாக அப்ரூவ் ஆன வெப்சைட் ஒன்று சரியா? ஸோ இதுதான் வெப்சைட் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரைட் ஹியர் trendyas.com சொல்லி. ஸோ இந்த வெப்சைட் தான் இது. ஸோ அந்த வெப்சைட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ திஸ் த வெப்சைட். ஸோ இதுதான் வெப்சைட். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு அப்ரூவ் ஆன வெப்சைட். ஸோ தேவைப்படுறாக்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்துட்டு ஆட்சன்ஸ் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஆட்சன்ஸ் இது. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா பேங்க் கூட கனெக்ட் பண்ணி ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நீங்கள் மணியை உங்களோட பேங்கை கொடுக்க நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, நான் குரூப்பில் ஷேர் பண்ணக்குள்ள நிறைய பேர் கேட்டிங்க என்னென்னா எப்படி இந்த கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணுமா இருந்தால் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் பை பண்ணல. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஹோஸ்டிங் இல்லாட்டி பிளாக் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணது பிறகு அதில் கண்டென்ட் போடணும். கண்டென்ட்னா நீங்கள் ஆர்டிகல் நீங்கள் எழுதி போடணும். ஸோ அப்படி ஆர்டிகல் எழுதி போடுறது பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20, 30, 40, 50 அப்படி எந்த ரேஞ்சு யாருக்குமே தெரியாது. பட் ஒரு அன்னளவாக ஒரு 30, 40 அந்த ரேஞ்சில் இருக்கக்குள்ள நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்களா இருந்தால் ஒன்றுவாங்க அப்ரூவல் தருவாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க சரியா? ரிஜெக்ட் பண்ண நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசனை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வேறு கதை. அடுத்து வந்துட்டு அப்ரூவல் தந்துட்டாங்களா இருந்தால் நீங்கள் அடுத்து நீங்கள் போட போகிற நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போஸ்ட் போகிறீங்களோ, எந்த அளவுக்கு வியூவர்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு வராங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க இம்ப்ரெஷன் வருது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட வெப்சைட்டில் ஷோ பண்ணால் அதுக்கு இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு கிளிக் வருது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆட்சன்ஸ் தரப்புல வந்து உங்களுக்கு காசு தருவாங்க சரியா? ஸோ அதில் தான் இந்த ஆட்சன்ஸில் வந்துட்டு மணி இன்க்ரீஸ் ஆகும் சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்த விலங்கும் பேஜ் வியூன்னு சொல்லி எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய ஆர்பிஎம் என்ன, சிபிசி ஒரு கிளிக்கு எவ்வளோ சொல்லி இங்கே எல்லாம் உங்களுக்கு விளங்கும் சரியா? ஸோ இது வந்துட்டு இப்போ 1 மந்த்துக்குரிய அனலிட்டிக்காக இது இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஆட் ஆகிட்டு வரும் 1 மந்த்துக்குரியது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இதில் இருக்கிறது அப்படியே வந்துட்டு இங்கே சேஞ்ச் ஆகிடும் சரி? அது இங்கே சேஞ்ச் ஆகிடுது பிறகு இதில் $100 ரீச் ஆகிருந்தீங்களா அந்த ஃபஸ்ட் நீங்கள் $100 வந்து ரீச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 21st மார்க்கில் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சார். 21st 25th வந்துட்டு எவ்ரி மந்த் உங்களுக்கு பேங்குக்கு வரும் சார். நீங்கள் $100 ரீச் பண்ணிங்களாக இருந்தால் ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு மார்ச் மாதம் தானே. ஸோ மார்ச் மந்த்ங்கிறதுக்கான நீங்கள் ஃபெப்ரவரியில் ஏர்ன் பண்ண வந்துட்டு இதில் வந்துட்டு $100 வந்துட்டு அட் ஆகிருப்பீங்களே. ஸோ இது வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரியா? ஸோ பேங்குக்கு. ஸோ இப்படி தான் கான்செப்ட். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா என்கிட்ட இந்த சைட் இருக்குது சேலுக்கு சரி. ஆட்சன்ஸ் அப்ரூவான சைட் இது. ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்க்குறேன் நீங்கள் இந்த சைட் தான் இது. ஸோ trendyas.com சொல்லி. ஸோ தேவைப்படுறாக்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆட்சன்ஸில் அப்ரூவ் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஆட்சன்ஸ்லாம் அப்ரூவ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் அப்படி அப்ரூவான சைட் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இறங்கி நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்களாக இருந்தால் மாதம் நீங்கள் 1000, 2000, 5000 வரைக்கும் நீங்கள் $5000 சொல்கிறேன் நான். டாலர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும் சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணுவாங்க சரியா? ஸோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஆட்சன்ஸ் லோட் பண்ணிங்கன்னா அது ஏர்ன் பண்ணலாம். அது வந்து எத்திக்கல். அதாவது ஐ மீன் அது வந்துட்டு ப்ராப்பர் வே இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குமா இருந்தால், உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் மந்த்லி வந்துட்டு சிம்பிளாகவே வந்து இப்போ புது அக்கௌண்ட்னு சொல்லி பார்க்காங்களே. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க ஆட்சன்ஸ் லோடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி செய்கிறாங்களா இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனது பிறகு அடுத்த மந்த் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து லோட் பண்ண ஆரம்பிங்க. லோட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 200 அப்படி வைக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 1000 அந்த ரேஞ்சில் வைக்காங்க டாலர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு சரியா? ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவ் எடுக்கிறதுலாம் சிம்பிள் விஷயம் போல் அதுக்கெல்லாம் மெதட் வச்சுக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அப்படி இல்லையே. ஸோ நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி தான் செய்யணும். ஸோ அதனால்
இந்த சைட் இருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சீப் ப்ரைஸ் தான். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி நான் சேல் பண்ணுறேன். இல்லாட்டி எனக்கு அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு சைட் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காண்டி எமர்ஜென்சிங்கிறதுக்காண்டி நெக்கி நிறைய மெத்தட்ஸ் நிறைய ஐட்டங்கள் வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அதை செல் பண்ணேன். ஸோ தேவைப்படுறாக்கள் காண்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா வந்தால் இந்த .com டொமைன் வந்துட்டு இது வருங்கிறது வந்துட்டு ஒரு 3 ஸோ ஒரு 10 மந்த் 10 இல்லை 9 மந்த் மாதிரிலாம் உங்களுக்கு அது வெளியிட்ட இருக்கும். ஸோ வருஷம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் நினைக்கிறேன். வருஷம் ஓகே 26th தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஐ மீன் ரினியூவல் பண்ண வேண்டி வரும். அதே போல் உங்களுக்கு ஹோஸ்டிங் ஒன்று தரணும். ஹோஸ்டிங் தான் இந்த ஹோஸ்டிங்கில் வந்துட்டு ஒரு வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்பேஸ் உங்களுக்கு தரணும். ஒரு 10 மந்த் 9 மந்த் மட்டும். அடுத்து வந்துட்டு இந்த ஆக்சஸ் அக்கௌண்ட் வந்துட்டு சிலங்க ஆக்சஸ் அக்கௌண்ட் அது உங்கள்கிட்ட ஹைக்கு வந்துடும். ஜிமெயில் பாஸ்வேர்ட்லாம் உங்களோட ஹைக்கு வந்துடும். சரி அதே போல் அந்த டொமைனுக்குரிய லோகின் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஹைக்கு வந்துடும். சரியா? ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி தரேன். நீங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ணி தவிர தேவைப்படுறவங்க வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்டில் பாருங்கள். எங்களோட குரூப் இருக்கும். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் அதில் இருந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்வது. ஸோ நம்பிக்கை இருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ வாங்கிக்கொள்ளுங்க. சரியா? ஸோ வீடியோஸில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சும்மா ஒரு ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ எதுவும் குறைபாடுகள் இருந்தால் அது மன்னிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி எவ்வளோ தான் வீடியோ. ஸோ நிறைய வீடியோஸ் இனி வரும் காலங்களில் போடுவேன். ஒன்று ஃபேஸ் காட்டி போகலாம், ஃபேஸ் காட்டாமல் போகலாம். ஸோ அது இது இல்லை, யாருமே ஃபேஸை பார்க்க போகிறது இல்லை. கண்டென்ட் ஒழுங்காக இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தர ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஒரு ஏஜென்ட்டாக மணி தேவைப்பட்டுச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம். ஐ மீன் எனக்கு தேவையான மெத்தட் பை பண்ணுறது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ முடிஞ்ச எந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். போட்ட வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்லாம் இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சரியா?